அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம என்னென்ன நினைக்கணும், என்னென்ன அடையணும், எதையெல்லாம் நாம விருப்பப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு நம்ம தேடுற பொருள் எல்லாமே வெளியே இல்லை. நாம் தேடும் பொருள் நம்மிடத்திலே இருக்கு. அது நம்மிடத்துல இருக்கிற புதையல் நம்ம விட்டுட்டு வெளியே போய் தேடிட்டு இருக்கோம். இதுக்கு வேதாந்த சாஸ்திரம் ஒரு அருமையான கதை சொல்லும். இளவரசி என்ன பண்றா, தன்னுடைய அரண்மனையில குளிக்கிறதுக்காக போறா. தினமும் அவ அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போகும்போது தன்னுடைய நவரத்ன மாலை கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறத கழட்டி கழட்டி வச்சுட்டு தான் அவ குளிக்க போவா. ஏன்னா அந்த மாலை தண்ணியில விழுந்துடும், அது கரைப்படியும் அழுக்காகும்ட்டு தன் கழுத்துல போட்டிருக்கிற நவரத்ன மாலையை கழட்டி வச்சுட்டு குளிச்சிட்டு இருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி போய் குளிச்சிட்டு வரா. நவரத்ன மாலையை வச்ச இடத்துல பாக்குறா, காணோம். உடனே பதறா. ஐயோ, எவ்வளவு விலை உயர்ந்த நவரத்ன மாலை, இது இங்க கழட்டி வச்சேனே, எங்க போச்சு அப்படின்னு அங்க இருக்கிற இடத்துல தேடுறா. எங்கெங்கயோ பாக்குறா. அப்புறம் தன்னுடைய ரூம்லயே வச்சுட்டு நான் இங்க குளிக்க வந்துட்டேனா அப்படின்னு திருப்பி அவருடைய ரூம்ல போய் பாக்குறா. எங்க பார்த்தாலும் அந்த நவரத்ன மாலை கண்டுபிடிக்க முடியல. நவரத்ன மாலை காணவில்லைங்கிற தகவல் எல்லா இடத்துலயும் போகுது, அரண்மனை பூரா. உடனே அரசரும் வர்றாரு, என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நான் குளிக்க போனேன், அங்க குளிக்க போன இடத்துல நவரத்ன மாலையை வச்சேன், அது காணோம் அப்பா அப்படிங்கிறா. உடனே அவர் பாக்குறாரு, என்னம்மா கழுத்துல தானே போட்டுட்டு இருக்க, இந்த நவரத்ன மாலை தானே தேடுறியா, இல்ல வேற ஏதாவது இதோட வேற ஏதாவது நவரத்ன மாலை நீ வச்சிருக்கியா அப்படின்னு அவர் அப்பா கேட்ட உடனே அவன் அப்பதான் கழுத்தை தொட்டு பாக்குறா. அட ஆமாப்பா, இது நான் தேடிக்கிட்டு இருந்த நவரத்ன மாலை தான். ஆனா தெரியாம நான் கழுத்துலயே போட்டுக்கிட்டு இருந்த மறந்துட்டு நான் என்ன நினைச்சிட்டேன்னா, குளிக்கிற இடத்துல ஏதோ கழட்டி வச்சுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டேன். பட் இப்ப நான் கழுத்துல போட்டிருந்தா மறந்துட்டேன். அப்ப இப்ப இந்த மாலை எனக்கு கிடைச்சிருச்சேப்பா, அப்பாடா அப்படின்னு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அடைகிறா. இதுக்கு முன்னாடியே அந்த மாலையை காணோன்னு பதட்டம் அடைகிறா. இவ பதட்டம் அடைகிறா, அந்த அரண்மனையே பதட்டம் பண்ணிட்டா. அந்த அரண்மனைக்கிற எல்லாரையுமே பதட்டம் பண்ணி, அதை காணோம், எங்க காணோம், யார் எடுத்தா, இவன் திருடனா இருப்பானா, அவன் திருடனா இருப்பானா அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்து முடியுது. கடைசியில பார்த்தா அது அவ கழுத்துலயே வச்சிருக்கா. அவ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காணோம்னு இருந்த போது அவளுடைய மனநிலை வேற, இப்ப கிடைச்சிடுச்சு உடனே அவளுடைய மனநிலை வேற. ஆனா ரெண்டுமே உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள் தான். ஆனா மாலை என்னமோ கழுத்துலயே தான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லைங்க. கழுத்துலயே தான் மாலை இருந்தது. அதை காணோம்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது, கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துருச்சு இப்போ. ஆனா விஷயம் என்ன, இப்படிதான் எங்க ஆத்மா நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம அந்த ஆத்மா இருக்கிறது தெரியாம என்னென்னமோ பண்றேன்ட்டு வெளியே ஏதோ பண்ணிக்கிட்டு, அப்புறம் அதை காணோம் இதை காணோம், இப்படி முயற்சி பண்ண சம்பாதிக்க முடியல, அப்படி முயற்சி பண்ண நஷ்டமாயிடுச்சு, நான் இந்த மாதிரி ஒரு கடவுளை தேடி போனேன், விநாயகர் அருள் புரியல, நாராயண கிட்ட போனேன், அவர் என்ன மட்டும் கண்டுக்கல, அப்படி இப்படின்ட்டு வெளியே ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள்ல நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க, தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை, தனக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மைய, தானே அந்த இறைவன்கிற அந்த நிலைப்பாட உணராத வரைக்கும் வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இப்ப எங்கிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்ச மறு வினாடி அந்த ஆர்ப்பாட்டம் ஓஞ்சிடும் இல்ல. அது தெரியாத வரைக்கும் தானே அதை தேட வேண்டிய கட்டாயம், யார் எடுத்திருப்பாங்கிற கட்டாயம் அந்த நகைய. ஆனா அது எங்கிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பதட்டமான மனநிலை மாறி மறு வினாடி அந்த இளவரசி எப்படி நார்மலா மாறிட்டாலோ, அது மாதிரி இங்க நாமளும் தெரியாம வெளியே தேடுகின்ற பொருளை, வெளியே எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை நம்மிடத்திலேயே இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நாமளும் நார்மல் ஆயிடுவோமா இல்லையா? இங்க நம்ம தொலைச்சது வெளியே கிடையாது, நம்மிடத்துல இருந்ததை நம்ம வெளியே தொலைச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதான் விஷயம். அப்ப இங்க நாம உண்மையிலேயே தொலைக்கல, அது நாம தான். நம்மளையே தொலைச்சிட்டோம். நம்மளையே நம்ம தொலைச்சிட்டு நம்ம வெளியே இந்த உலக விவகாரங்கள்ல போய் இந்த உடம்ப நான் நினைச்சுக்கிட்டோம், இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிட்டோம், அதுல இருக்கிற விவகாரங்கள்ல போய் சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு எனக்கு இப்படி ஆகுது அப்படி ஆகுது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க எதுவுமே உண்மை இல்ல, இதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆனா என்னுடைய உண்மை நிலை எனக்கு தெரிய வரும்போது இது எல்லாம் மறைந்து விடுகிறது அல்லவா, அவ்வளவு வீணான ஒரு வெட்டி வேலைன்னு புரியுது இல்லையா? இப்ப காணாம போன விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்த அத்தனை முயற்சிகளும் வீணானது, ஏன்னா அது இங்கே இருக்குன்னு தெரியாம. அப்ப இது மாதிரி நிறைய உதாரண கதைகள் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மையை, அந்த பேரறிவை, அந்த பேருணர்வை, அந்த ஆத்மாவை நம்ம இடத்திலே அனுபவமாக்கி பார்த்தா நாம் நினைப்பதெல்லாம் சாத்தியம். நம்மால் இந்த உலகத்திலேயே எப்படி வாழ வேண்டும், மற்றவர்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்ற அத்தனை அனுபவங்களும் எளிதாக சாத்தியம் என்று இந்த இடத்துல ஒரு அருமையான விஷயத்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய தகர வித்யா இங்க சொல்லுது. அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப நான் எனக்குள்ள இருக்கிற என்னையே நான் அனுபவம் ஆக்குவதற்கு முதல்ல நான் இந்த அபிமானங்களை விடணும். நான் இந்த உடல், நான் இந்த மனசு, நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இந்த பதவி, இந்த படிப்பு அப்படிங்கிறது எல்லாம் நம்ம எப்ப இழக்கிறோமோ அப்பதான் நமக்கு எல்லாம் பெற முடியும்.
ஏன்னா இத்தனையும் நம்ம வந்து உண்மை என்று ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா இது எதுவுமே இப்ப உண்மை இல்லை நமக்கு தெரியுமா? ஆழ்ந்த உறக்கத்துல தெரியும், மரணத்துல தெரியும். இது 2 விஷயங்கள் நம்ம ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டேன். இப்ப நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நீங்க தூங்கும்போது நீங்க தங்க கட்டில்ல படிக்கிறீங்களா, தகர கட்டில்ல படிக்கிறீங்களாங்கிறது தூங்கும்போது தெரியாது. ஏன்னா நீங்க நல்லா தூங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், டீப் ஸ்லீப் போயிட்டீங்க. நல்லா அதாவது பணக்காரனா பயங்கரமான பணக்காரனா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி புரியிற மாரி சொல்றேன். நான் சிம்பிளா ஒரு விஷயத்த சொன்னா கூட நெறைய பேர் வந்து குதர்க்கமா கேள்வி கேட்பீங்க. அதனால நான் என்ன பண்றேன், ஒரு பெரிய பணக்காரன். அந்த பணக்காரங்கனால தண்ணி போட்டான். ஃபுல் மப்புல படுத்து தூங்குறான்னு வச்சுக்கங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். நல்லா தண்ணி போட்டு ஃபுல் மப்ல தூங்குறான். இப்ப அவன தூக்கிட்டு கொண்டு போய் தகர கட்டில்ல போட்டுருங்க. தங்க கட்டில்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அவன தூக்கிட்டு கொண்டு போய் தகர கட்டில்ல போட்டுருங்க. இப்ப அவன் தகர கட்டில்ல படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பயந்துக்குவானா? அல்லது பதறுவானா? அவனே தூங்கிட்டு இருக்கான். அவன் தங்க கட்டில்ல படுத்தா என்ன? தகர கட்டில்ல படுத்தா என்ன? ஆனா வெளிய இருக்கிற நம்ம பார்வைக்கு தான் இவன் பணக்காரன் தங்க கட்டில்ல தூங்குறான் அப்படின்னு நெனைக்கிறோம். அவன் ஏழை அவன் தகர கட்டில்ல தூங்குறான்னு நெனைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது வந்து இந்த பிளேபேக் இந்த சினிமா ஓடுற வரைக்கும், நினைவு இருக்கிற வரைக்கும், மனசு வேலை செய்ற வரைக்கும் இதெல்லாம் சத்தியம். ஆனா தூங்கும்போது இந்த மனசு இல்லையா? அப்ப அவனுக்கு தங்கம் இருந்தாலும் தெரியாது, தகரம் இருந்தாலும் தெரியாது. அப்ப பெரிய அவன் பணக்காரனா? இப்ப ஏழையா? அங்க தூங்கும்போது அவன் பெரிய கோடீஸ்வரனா? அல்லது ஒரு பெரிய பிச்சைக்காரனா? எதுவுமே தெரியல. அவன் ஆணா? பெண்ணா? தெரியாது. அவன் இந்தியனா? இஸ்லாமியனா? தெரியாது. ஆனா தூக்கம் விட்டு எழுந்த பிறகு தான் அவனுக்கு எல்லாமே தெரியும். நான் தங்க கட்டில்ல படுத்துட்டு இருந்தேன். எப்படி தகர கட்டிலுக்கு வந்தேன்னு அப்புறம் கேள்வி கேட்பான். அப்ப இந்த மாரி நமக்கு தூக்கத்துல எப்படி இந்த உலகம் இல்லாம போதோ, அதே மாரி மரணமும் அப்படிதான். மரணத்திலும் இந்த உலகம் இல்லாம போயிட போகுது. அப்ப நமக்கு தூக்கத்துல இந்த உலகத்த மிஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து எல்லாமே இழந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த அபிமானமே இல்லாம தூங்கி முடிஞ்சு, அப்புறம் நம்ம எழுந்திருக்கும்போது திருப்பி நமக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சுங்க உடனே நமக்கு அப்பாடா அப்படிங்கிறோம் இல்லையா? நேத்து தூங்க போறதுக்கு முன்னாடி தான் ஒரு ரூ. 1,00,00,000 டெபாசிட் பண்ணிட்டு தூங்குறோம். அப்ப நைட் தூங்குனோனே அந்த 1,00,00,000 நம்ம கைய விட்டு போயிடுச்சு. தூக்கத்துல அது 1,00,00,000லாம் நமக்கு இருக்கான்னு தெரியாது. என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்காங்கறது தெரியாம தூங்கிட்டீங்க. காலையில எழுந்த உடனே உங்க பேங்க் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அப்பாடா 1,00,00,000 இருக்குன்ட்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு நிம்மதி வருது. அந்த பேங்க் அக்கவுண்ட்ட பார்த்த உடனே. ஆனா இது உடம்பு மறுநாள் விழிச்சு எழுந்துட்டதுனால அந்த 1,00,00,000 இருக்கிறத ஓகே பண்ணிடுச்சு. அன்னைக்கு நைட் தூங்க போம்போது மறுநாள் எழுந்திருக்கவே இல்ல. அப்ப என்ன ஆயிடும்? அந்த 1,00,00,000 பேங்க்ல இருக்கிறது அவர் எடுத்து அனுபவிக்க முடியுமா? அந்த எழுந்திருக்காதவரு? அந்த அவ்வளவுதான் அந்த 1,00,00,000 அவுட். அப்புறம் அது வேற யாராவது எடுத்து அனுபவிக்க போறாங்க. அவங்க வாரிசோ, அவங்க சொந்தக்காரங்களோ. அப்ப இது மாரி இந்த உலகத்துல எதெல்லாம் என்னது அப்படிங்கிற ஒரு அபிமானத்த வச்சுக்கிட்டு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும், அது இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் பயன்படும். உடம்ப விட்ட பிறகு பயன்படாது. அப்ப அதுக்கப்புறம் உங்க உண்மையான வாழ்க்கை என்ன? மரணத்துக்கு பிறகாடி நீங்க எங்க போறீங்க? அப்ப இந்த 1,00,00,000 எடுத்துட்டு போய் இங்க பங்களா ஒண்ணும் சரியில்ல. நான் மேல ஒரு நல்ல அருமையான இடத்த சூஸ் பண்ணி அங்க வாங்கி கட்டிக்கலான்ட்டு எடுத்துட்டு போ முடியுமா? இப்ப இங்கிருந்து நீங்க கிளம்பி வெளிய போறீங்க. சொர்க்கலோகத்துக்கே போற மாரியே கூட வச்சுக்கலாம். ஏன்னா கதை புராணங்கள்லாம் சொல்லியிருக்குல்ல. சொர்க்கம், நரகம், அந்த லோகம், இந்த லோகம்ன்ட்டு. அப்படி செத்த உடனே அப்ப அவரு நல்ல நன்மைகள் செஞ்சிருக்காரு. அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அவருடைய பேங்க்ல இருந்து 1,00,00,000 எடுத்து வித்ட்ரா பண்ணி குடுத்துருங்க. அவர் அங்க போய் ஒரு பிளாட் வாங்கிக்கிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அவருக்கு ஒரு பிளாட் வாங்கி குடுத்துருவாங்களா? எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கை, இந்த அனுபவங்கள் எல்லாமே மனதினால் ஏற்படுகின்ற அனுபவங்கள். அப்ப இந்த அனுபவங்களுக்கு வருகின்ற சுக துக்கங்களுக்கு மனசுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மைண்ட நீங்க அப்டேட் பண்ண முடியும். அந்த அப்டேஷன் தான் நீங்க ஆக்டரா இருந்து டைரக்டரா மாற முடியும். அப்படி நீங்க டைரக்டரா மாறிட்டீங்கன்னா, கதையில மாற்றங்கள் பண்ண முடியும். அந்த மாற்றங்கள் மூலமா வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப நீங்க ஆனந்தமாக இந்த உலகத்துல வாழுகின்ற வாழ்க்கைக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. அதாவது இந்த பூமியில உயிர் இருக்கும்போதே இந்த உலகத்த புரிஞ்சுகிட்டு, இங்க அதுல எப்படி நம்ம வாழணும்? எப்படிப்பட்ட உண்மையான ஆனந்தம்னு எங்க இருக்கு? அது அடைய வேண்டிய இலக்கு என்ன? அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டா, இங்க ஒரே இலக்கு தான். இறைவன் மட்டும் தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அப்ப அந்த இறைவன நீங்க அடைஞ்ச பிறகு உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தமும், ஒரு அமைதியும் உண்டாயிடுது பாருங்க. அந்த ஆனந்தமும், அமைதியும் உங்களுக்கு புற உலகுல நீங்க எதிர்பார்த்த எதுலயுமே கிடைக்காது. நீங்க எவ்வளவு கோடி பணம் வச்சிருந்தாலும் அந்த அமைதியும், ஆனந்தம் வந்துருமான்னா வராது. உங்களுக்கு பிடிச்ச எத்தனையோ உறவுகள் மூலமா வந்துருமான்னா வராது. எந்த வெளி விஷயங்களையும் நீங்க படிப்பு ஒரு பெரிய படிப்பே படிச்சுட்டேன். அவன்லாம் ஒரு சாதாரண படிப்பு தான் படிச்சிருக்கான். நான் பெரிய வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு அவன்கிட்ட இல்லாத அமைதியும், ஆனந்தம் எனக்கு வந்துருச்சான்னா வராது. ஏன்னா இங்க அந்த மாரி வெளி விஷயங்கள்ல எதுலயுமே அடைய முடியாத அந்த உண்மையான ஆனந்தமும், அமைதியும் நமக்குள்ள இருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்த அமைதிய நம்ம அனுபவமாக்குவதற்கான ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் முறை தான் 10ஆம் வாசல் பிரம்மரந்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது.
அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி சாஸ்திரங்களுக்குள்ள தகர வித்யாங்கிற இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்து இப்ப தியரி படிச்சிருக்கீங்க. தியரி புரிஞ்சு போச்சு. அப்ப இங்க எல்லாம் நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி, இறைவன், உயிர் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நான் அந்த உயிரோட உறவாடணும். அந்த உயிரும் நானும் ஒன்றுதான் புரிந்து கொண்டு, இந்த உடல வந்து வச்சுக்கிட்டு, அந்த உயிர் அழகா தன்னுடைய வாழ்க்கைய அத வாழ அனுமதிக்கணும். அப்படி அனுபவிக்கும்போது இங்க என் செயலாவது ஒன்றுமில்லை இறைவா, எல்லாம் உன் செயல் அப்படின்னு அவனிடத்துல பூரண சரணாகதி உண்டாகணும். அந்த இடத்துல ஒப்புவிக்கணும். இங்க நான் செய்றேன், இத நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால இத மாற்றம் பண்றேன் அப்படின்ட்டு இல்லாம, நீங்க எப்போ இந்த நிலைக்குள்ள போயிட்டு உங்கள ஒப்புவிக்கிறீங்களோ, அப்ப எல்லாம் சாத்தியம். எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைய இறைவன் வாழ்றதுனால, உங்களுக்குள்ள அந்த மைண்ட் என்ன ஆயிடும்னா, லிஃப்ட் ஆயி கான்ஷியஸ்னஸா மாறிடும். மைண்ட் வந்து கான்ஷியஸ்னஸா மாறிடுச்சுன்னா, தமிழ்ல சொல்றதா இருந்தா, ஒரு மனசு வந்து அறிவா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அறிவுன்னா இறைநிலைக்கு உயர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்ப அந்த நிலையில அவன் மனிதனும் தெய்வம் ஆயிட்டதுனால, அவன் எல்லாம் சாத்தியம். அப்ப இது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தியானத்தின் வாயிலாகத்தான் இது சாத்தியம் பண்ண முடியும். அதாவது தியானம் அப்படின்னா, எத்தனையோ தியானம் இருக்கு. தியான முறைகள் வந்து பல தியானம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தியானம் கிடையாது. தியானம்னா, தியானிக்கப்படும் பொருள் ஒன்று கிடையாது. அதாவது இங்க தியானம், தியானித்தல் அப்படின்னா, இங்க தியானிப்பவன் ஒருத்தன் இருக்கிறான், தியானிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்புறம் அத அவன் தியானம் பண்ணிக்கிறான் அப்படின்னு இல்லாம, அந்த தியானமாகவே தானே மாறி விடுகின்ற நிலை. அதுதான் ஒன்னஸ்ங்கிறது. அதாவது இங்க தியானம்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து திரிபுட்டியில சாஸ்திரம் பேசிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம திரிபுட்டி விஷயத்த வந்து நான் கடந்த பாடங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்ப அனுபவம், அனுபவிக்கப்படுபவைகள், அனுபவிப்பவன் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து பெரிய ஒரு பணக்காரனா இருக்கிறேன். அப்படி வச்சுக்கலாம். ஒரு பணக்காரனா இருக்கிறேன். இப்ப நான் வந்து காரு, பங்களாவ அனுபவிக்க ஆசைப்படுறேன். அப்ப நான் யாருங்க? அனுபவிப்பவன். நான் வந்து அந்த பணத்த அனுபவிக்கிறோம். அந்த கார அனுபவிக்கிறேன். அந்த பங்களாவ அனுபவிக்கிறேன். அப்ப நான் அனுபவிப்பவன். அனுபவிக்கப்படும் பொருள்கள்லாம் என்னங்க? அந்த காரு, பங்களா, பணம், பதவி எல்லாமே நான் அனுபவிக்கப்படுகின்ற விஷயங்கள். அப்ப நான் அனுபவிக்கப்படுகின்றவைகளும், அனுபவம் எனக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கு இல்லையா? அனுபவிப்பவனாவும் நான் இருக்கிறேன். அப்ப அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படுபவைகள் இடையில ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அந்த அனுபவம் தான் எனக்கு வந்து அது சந்தோஷத்த குடுக்குதா, துக்கத்த குடுக்குதாங்கிறத விஷயமே இருக்கு. நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா உள்ள வாங்கிக்கணும். அனுபவிப்பவன் நான் இருக்கிறேன். அனுபவிக்கப்படும் பொருள் இருக்குது. ஆனா அனுபவம் எப்படி இருக்கு? கேள்வி இதுதான். அனுபவம் எப்படி இருக்கு? அப்ப அந்த அனுபவம் சுகமாக இருக்கிறதா? துக்கமாக இருக்கிறதா? அப்ப உண்மையா இங்க அனுபவம்ங்கிறது என்னன்னா, அந்த பணத்தினால ஒருத்தனுக்கு சந்தோஷம் வந்துருமா? அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பணக்காரன் தான். என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. ஆனா என்னுடைய உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் என் மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து இவரு இவ்வளவு பணம் வச்சிருக்காரு. ஆனா எனக்கு செலவு பண்ண குடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு நைட் இவர போட்டு தள்ளிடலாம். அப்படின்னு முடிவு பண்ணி அவன் அதுக்கான சமூக விரோதிகள செட் பண்ணி பணத்த குடுத்து இன்னைக்கு என்ன கொலை பண்ண போறாங்கிற மெசேஜ் எனக்கு தெரிய வந்த உடனே, நான் இந்த பணம், காசெல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா இருப்பேனா? உடனே எனக்கு ஒரு பயம் வந்துரும். எப்ப நைட்ல எந்த ரவுடி வந்து என்ன கொல்ல போறானோ, எவன் வந்து குத்தி கொலை பண்ண போறானோ தெரியல. அப்ப நான் செத்து போயிட போறேன். இந்த பணம் வந்து பையன் எடுத்துக்க போறான். அப்ப இமிடியேட்டா நான் என்ன பண்ணணும்? இந்த சொத்த சேஃப்டி பண்ணணும். நான் என்னோட உயிர காப்பாத்திக்கணும். அப்படின்னு நான் ஒரு 10 பேர எனக்கு பாதுகாப்புக்கு இந்த இவனுங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்கல்ல. எனக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடும். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது கூட வராங்களா? அவங்க பேர் என்னங்க? பவுன்சர், பவுன்சர். கரெக்ட். அந்த பவுன்சர் பேர் வரல பாருங்க. அப்ப நான் உடனே ஒரு 10 பவுன்சர போட்டுக்கணும். நான் ஒரு 10 பவுன்சர போட்டுட்டு, எவனும் என் பக்கத்துல நெருங்கக்கூடாது அப்படின்ட்டு நான் பவுன்சரோட உட்கார்ந்திருக்கணும். அப்ப இந்த வாழ்க்கை ஒரு லிபரேட்டான வாழ்க்கையா, சந்தோஷமான வாழ்க்கையான்னு நெனச்சு பாருங்களேன். அனுபவிக்கப்படும் பொருளும் இருக்கு, அனுபவிப்பவனாகிய நானும் இருக்கிறேன். ஆனா அனுபவம் பேடா இருக்குல்ல. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல. அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அனுபவம்ங்கிறத நீங்க இந்த மாரி பொருட்கள்ல அடைஞ்சா, அது இப்படிதான் இருக்கும். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். உறவுகள்ல அடைஞ்சாலும் இப்படி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அப்ப இங்க வெளிய நீங்க எப்படிப்பட்ட விசேஷ சுகங்கள்ல நீங்க ஆனந்தத்த அடைக்கிறேன், அமைதி அடைகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாட் பாசிபிள். முடியவே முடியாதுங்குது சாஸ்திரம். ஏன்னா இங்க அப்படி வெளிய இருந்து வரக்கூடிய பொருட்கள்ல உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நீ நம்பினீன்னா, ஏதோ நீ கொஞ்ச நாளைக்கு அந்த பங்களாவுல, கார்ல இருக்கலாம். ஆனா திடீர்னு அந்த கார், பங்களா நீ வச்சிருக்கிறதுனால வருகின்ற பிரச்சனை இருக்கு பாரு, அது அத விட பெரிய பிரச்சனையா மாறி, உனக்கு பின்னாடி பல பாதுகாப்புகள் தேவைப்படும். 10 பவுன்சர் வச்சுக்க வேண்டியதா வரும். ஆகவே இது உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்த குடுக்காது, நிறைவை கொடுக்காது. ஆக உண்மையான நிறைவுங்கிறது பூரண திருப்தி. என்னுடைய மனதுல ஒரு அமைதியும், ஆனந்தமும் எனக்கு எப்போ அனுபவமாகுதோ, அதுதான் உண்மையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. அது கோடி கோடியா பணம் இருந்தாலும் வராது.
வேற நீங்க என்ன விஷய சுகங்கள்ல, உறவுகள்ல எனக்கு இப்படி ஒரு லவ்வர் கிடைக்கவே கிடைக்கலைங்க. எப்படிப்பட்ட லவ்வர் தெரியுமா? அவள மாரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. எனக்காக உயிரையே விடுவா அப்படின்னு ஒரு லவ்வர நீங்க நெனச்சு ஏங்கிட்டு இருக்கும்போது, அந்த லவ்வருக்காகவே நீங்க உங்க வாழ்க்கைய அர்ப்பணிக்கும்போது, ஒரு நாள் அந்த லவ்வர் கிட்ட ஒரு தவறான விஷயத்த பார்த்தீங்கன்னா, அடுத்த வினாடி எல்லாமே மாறி போயிடுதா இல்லையா? ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறிடும். அப்ப அவ்வளவுதான். அந்த அன்பு எல்லாமே போலியா போயிடுச்சு அப்படின்னு நமக்கு புரிஞ்ச உடனே, அந்த இடத்துல கிடைச்ச அத்தனை சுகமும் நம்மகிட்ட இல்லாம போயிடுதா இல்லையா? அப்ப இங்க வெளிய விஷயங்கள்ல எப்பயுமே ஒரு நிரந்தரமான ஆனந்தம், ஒரு நிரந்தரமான அன்பு, ஒரு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்காது. அப்ப உண்மையான நிரந்தரமான ஆனந்தம், நிரந்தரமான சந்தோஷம் எங்க கிடைக்கும்னா, அது நான் இறைவன் என்று நம்முள் நாம் உணரும்போது தான் கிடைக்கும். அப்ப இறைவனும் நாமும் ஒன்றாகும்போது தான் அது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலை நம்ம அடையணும்னா, நமக்குள்ள இருக்கிற உயிரை, உணர்வை நம்ம தியானிக்க வேண்டும் என்று இங்க தகர வித்யா சொல்லிக் குடுக்குது. அப்ப அந்த தகர வித்யா அந்த மாரி தியானம் செய்யக்கூடிய தியான முறைகளையே இங்க உபனிஷத் ரிஷிகள் நேரடியாக பேசுவது கிடையாது. அந்த தியான முறைகள வந்து நாம நடைமுறைப்படுத்துறோம். நம்ம வந்து அத எப்படி தியானம் பண்ணணும், எப்படி சொல்லணும், எப்படி செய்யணுங்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நம்முடைய தியான பாடத்திட்டங்கள்ல இருக்கு. அதுக்கு தான் நான் ஏற்கனவே வந்து தனியா ஸ்ரீ தத்தகுரு பரம்பரா அப்படின்னு ஒரு தனி குரூப் ஃபார்ம் பண்ணி, அங்க தியான முறைகள் எல்லாம் கத்துக் குடுத்துட்டு இருக்கோம். அந்த தியானத்துல வந்து கலந்துக்கிட்டு நீங்க பயனடையும் போது தான், நீங்க இந்த பாதையில ஒரு சரியான நிலைய நீங்க அனுபவமாக்கி, உங்களுக்குள்ள முழுமையான பூரண திருப்தி, நிறைவு, ஆனந்தம், உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்ல, இத அடைஞ்சா எனக்கு சந்தோஷமா? இது அடையறதுனால எனக்கு துக்கமா? அப்படின்னு அந்த பகுத்து, பிரித்து பார்க்கின்ற அந்த சக்தி, அதாவது அந்த நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் உண்டாகும். அதாவது எது நித்தியமான பொருள், எது அனித்தியமான பொருள், எது எனக்கு நன்மையை தரும், எது எனக்கு நன்மையை தராது அப்படிங்கிற அந்த பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாண நிலையில கொண்டு போய் நம்மள உட்கார வச்சு, நம்மள டைரக்டரா மாத்தி, சீன சேஞ்ச் பண்ணி, நம்ம ஆனந்தமா இந்த உலகத்துல இந்த உடம்ப விட்டுட்டு போற வரைக்கும், இந்த உடம்ப நீங்க இன்னொரு 50 ஆண்டுகள் வச்சிருக்கீங்களோ, இல்ல ஒரு 80 ஆண்டுகள் வச்சிருக்கீங்களோ, அது வரைக்கும் உங்களுக்கு ஆனந்தம், எல்லையில்லாத ஆனந்தம், எல்லையில்லாத மகிழ்ச்சி, நிறைவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, பூரண திருப்தி. அதுக்கு பேரு வந்து ஜீவன் முக்தின்னு பேரு. அப்ப அப்படி நம்ம வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கையே தவிர, பக்கத்து வீட்டுக்காரன பார்த்து நம்ம வாழ்ற வாழ்க்கையோ, ஒரு சினிமா படத்த பார்த்து நம்ம வாழ்ற வாழ்க்கையோ, ஒரு வாழ்க்கையாக இருக்காது. அப்ப நாம உண்மையான வாழ்க்கைங்கிறது, இறைவனை அடைந்து இறைவனாக மாறி வாழுகின்ற ஒரு வைபவம். அதுக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. அதுக்கு பிறகு இங்க மனசு வந்து லிபரேட் ஆயிடுச்சுன்னா, அது தூய அறிவாக மாறுன பிறகு அதுக்கு முக்தி, மோட்சம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது உடம்ப விட்ட பிறகு அதுக்கு பேரு விதேக முக்தின்னு பேரு. விதேகம்னா தேகமற்ற நிலையில அது தன்னுடைய சோர்ஸுக்கே போயிடுச்சு அவ்வளவுதான். திருப்பி அதுக்கு உடம்பு தேவைப்படாது. அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அப்ப இங்க அந்த நிலையை அடையறது தான் இங்க ஒவ்வொருத்தருமே முயற்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஜீவனும் அதற்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் பல பாதைகள் இருக்கு. பக்தி பாதை இருக்கு, பல மார்க்கங்கள் இருக்கு, பல யோகாக்கள் இருக்கு, பல குருமார்கள் இருக்கிறார்கள், பல மதங்கள் கூட இருக்கு. அந்த மதத்துல அடைய முடியலையா? வா, வா இந்த மதத்துக்கு வா. இங்க நான் உன்ன அடைய வைக்கிறேன் அப்படின்ட்டு இஸ்லாம் மதம் கூப்பிடுது. இன்னொரு மதம் என்ன சொல்லுது? அங்க அடைய முடியாது. என்கிட்ட வா, நான் உனக்கு கடவுள காட்டுறேங்குது. அப்ப இங்க எல்லாரும் ஆளாளுக்கு கடவுள காட்டுறேன், கடவுள காட்டுறேன்னு எல்லாம் கூப்பிட்டு, கூப்பிட்டு எல்லாம் கடவுள காட்டுறேன்னு போறாங்க. ஆனா யாராவது கடவுள அடைஞ்சாங்களா? அனுபவமாக்கலாங்கன்னா, மேக்ஸிமம் கிடையாது. அப்ப உண்மையா கடவுள அடையறதுக்கு ஏன் அடைய முடியல அவங்களால? அந்த மதப்பற்று, அந்த ஜாதி பற்று, அந்த அபிமானம் அவர்களை அடைய விடாது, அடைய முடியாது. அப்ப இங்க நீங்க மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, இனவெறியை கடந்து, இந்த உடல் அபிமானத்தை கடந்து, மன அபிமானத்தை கடந்து, அந்த உணர்வு நிலைக்கு உயரும்போது தான், உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் ஆனந்தம்னா என்னன்னு புரியும். அப்பதான் அமைதிங்கிறதே உங்க மனசுக்கு வரும். அதுவரைக்கும் மனசுக்கு வந்து அமைதி வராது, நிறைவு வராது, திருப்தி வராது, எதுவுமே வராது அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க தியானத்தின் வாயிலாக இத அடைய சொல்லுது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இறை தியானத்தின் வாயிலாக இவ்வுலக இன்பங்களையும், விருப்பங்களையும் கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலும். ஆனால் உலக இன்பங்களுக்காக இறைவனை நாடுவது சரியா? அப்படின்னு நம்ம கேள்வியை நமக்குள்ள எழுப்புனோம்னா, நிச்சயமாக சரிதான். ஆசைகளும், விருப்பங்களும் உண்மையானவைகளாக நம்மை உண்மையிலேயே அலைக்கழிப்பனவையாக இருக்கும்போது, அவற்றை வெறுமனே மூடி மறைத்துவிட்டு போலி வாழ்க்கை வாழ்வதில் அர்த்தமில்லை. அவற்றை பூர்த்தி செய்து கொண்டால் மட்டுமே ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் அவ்வாறு ஆசைகளை பூர்த்தி செய்வதையும் இறைவனின் வாயிலாகவே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த உபனிஷத் மந்திரம் உரக்கச் சொல்கிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தேவை,
சந்தோஷம் தேவை அப்படின்னா, தனிப்பட்ட முறையில நீங்க எடுக்கின்ற முயற்சியில அது நிறைவாகாது. ஏன்னா, அது புரியாத வாழ்க்கை. மனம் போன வாழ்க்கை. மனம் போன போக்குல போகறதுனால, நம்ம அத அடைய முடியும்னு எடுக்கிற முயற்சிகள் வந்து நமக்கு தோல்விய குடுக்கலாம். ஆனா இறைவனைச் சார்ந்து, இறைவன் மூலமாக அதை சாதித்தால், அந்த சாதனை உங்களுடைய வாழ்க்கையில முழுமை அடையும், திருப்தி அடையும், நிறைவேற்றம் அடையும் என்று இங்க இறைவன் மூலமாக அவ்வாறு ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று உபனிஷத் ரிஷி வந்து உத்தரவாதம் கொடுக்கிறார். அதான் இங்க முக்கியமான பாயிண்ட். நீங்க ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த ஆசையினுடைய நோக்கம் என்ன? அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்? அப்படிங்கிற அந்த நியதி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நியதி தெரியாம நீங்க வாழ்றதுனால தான் இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு சிரமங்கள். அப்ப இங்க நம்ம நியதின்னா என்ன? அதாவது இறைவனே யாருன்னே தெரியாம நீங்க இப்படி இறைவனை மாத்தி மாத்தி வணங்குறதுனால நிறைவேறுமானா எப்படி நிறைவேறும்? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கும்பிடுறோம். அடுத்த முறை கிருஷ்ண ஜெயந்தி வந்துடுது, கிருஷ்ணர் கும்பிடுறோம். ஆனா ஒரு 2 கடவுள்கிட்டயும் நமக்கு மாறுபட்ட முரண்பாடுகளும், கருத்துக்களையும் வச்சிருக்கிறோம். அப்ப நம்ம யாரையும் ஒரு சாமியை ஒழுங்கா நம்புறது இல்ல. அப்ப இந்த மாதிரி நம்ம புற வழிபாடுகள்ல, புற முயற்சிகள்ல இப்படி நாம கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இருந்தா எப்படி நிறைவேறும்? ஒரு கோயிலுக்கு போறோம். ஒரு சிவபெருமான் கோயில்ல போயிட்டு அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டுறீங்க. உதாரணத்துக்கு இப்ப திருவண்ணாமலை போறீங்க. திருவண்ணாமலையில போய் இறைவா எனக்கு அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை நீ தான் தீர்த்து வைக்கணும். என்னுடைய கஷ்டத்த முடிச்சு வையி அப்படின்னு முக்கி முக்கி வேண்டுறீங்க. நம்பிக்கையா வர வேண்டியது தானே? உடனே ஒருத்தன் சொல்லுவான், வாடா பக்கத்துல திருக்காளஹஸ்தி போயிட்டு வரலாம். அவன் உடனே கிளம்பி திருக்காளஹஸ்தி போயிடுவாங்க. ஏன் அப்ப திருவண்ணாமலை கடவுள்கிட்ட வேண்டுனது நடக்காதா? அல்லது நம்பிக்கை இல்லையா? அப்போ இங்க என்னன்னா நம்பிக்கை இல்ல. மனசு வந்து அலைப்பாய்கின்ற மனசு. அதாவது எந்த கடவுளிடத்திலயும் வழிபாடு வைக்கிறதுல நம்பிக்கை கிடையாது. அது பூரணத்துவத்த உண்டு பண்ணல. அப்ப அலைப்பாய்கின்ற மனசு அலைஞ்சுகிட்டே இருக்கு. அப்ப இப்படி மாறி மாறி அலைகின்ற ஒரு மனதினால ஒருத்தன் வந்து அடைய வேண்டிய இலக்க அடைய முடியாது. ஏன்னா இங்க மனமற்ற நிலையில யார் ஒருவன் தூய அறிவாக மாறுகின்றானோ அப்பொழுது அவன் நினைப்பதெல்லாம் நடக்கும். அப்பதான் அவனுக்கு எல்லாம் சாத்தியம், எதுவும் சாத்தியம் அப்படின்னு எங்க சாஸ்திரம் இறைவனை நம் உள்ள வைத்துக்கொண்டு நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மந்திரம் நமக்கு இங்க சுட்டி காட்டுது. அப்ப இதை வந்து நமக்கு வழி நடத்துவதற்காகத்தான் நம்முடைய வைதிக நெறிகளும் உருவாக்கப்பட்டு மந்திரங்களும், யாகங்களும், கர்மங்களும் கொண்டு வரப்பட்டன. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில வாழும்போது நிறைவான வாழ்க்கைய பூரணமாக வாழுகின்ற நிலைக்கு நீங்க அந்த வைதிக நெறிக்குள்ள வந்து வைதிக தர்மங்களை கடைபிடித்து அங்க யாக யக்னங்கள், தான தர்மங்கள் எல்லாம் நீங்க செஞ்சு நிறைவா வாழுகின்ற வாழ்க்கை தான் உங்களுக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கும். வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை காட்டி கொடுக்கும். ஆனா நாம அப்படி வாழ்றது இல்ல. இன்றைக்கு எல்லாமே ஒரு சுயநல நோக்கமா மாறிடுச்சு. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உள்நோக்கம் இருக்கு. கடவுளையே நம்ம பார்க்க போறதுனால ஒரு உள்நோக்கம் வச்சுக்கிட்டு தான் பார்க்க போறோம். இப்ப எத்தனையோ கோயில்கள் போனா பணம் வராது. ஆனா மகாலட்சுமி கோயிலுக்கு போனா பணம் வரும்னு நினைக்கிறோம். அல்லது திருப்பதி போயிட்டா பணம் வரும்னு நினைக்கிறோம். அப்ப இங்க என்ன ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதாவது பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடவுளை நோக்கி போறது. அந்த கோயில்ல போய் கூட்டம் கூட்டமா காத்துக்கிட்டு இருக்கிறது. அப்ப என்ன காரணம்? இது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேவை, ஒரு உள்நோக்கம். ஆனா இது வந்து இறைவன் விரும்புவது கிடையாது. ஏன்னா இறைவன் எங்க இருக்கிறான்? நமக்குள்ளேயே அறிவா இருந்து நம்ம மனசுக்குள்ள நம்முடைய எண்ணங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சாட்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப நம்முடைய உள்நோக்கம் இறைவனுக்கு தெரியாதா? நமக்கு கூட பழகுனவனே ஒருத்தன் உள்நோக்கம் வச்சு நம்ம கிட்ட எப்படி பழகுறான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்போது, நமக்குள்ளேயே இறைவன் உயிராய், உணர்வாய், அறிவாய் இருந்துகிட்டு நம்மளுடைய உள்நோக்கத்த அவன் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அவனுக்கு தெரியும். இப்படி மனசுல மாட்டி விளையாடிட்டு இருக்குது இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விளையாட்ட ரசிக்கத்தான் செய்வானே தவிர, அந்த ரசனைய மாத்துவதற்கான வாய்ப்ப உருவாக்கி தர மாட்டான். ஏன்னா, நீங்க டைரக்டருக்கு தகுந்த மாரி படத்துல நடிச்சா தான் படம் சில்வர் ஜூப்ளி ஓடும். நீங்க உங்க போக்குல குடுத்த கேரக்டர அவரு சொன்ன மாரி நடிக்காம, உங்க போக்குல மாத்தி நடிச்சுட்டீங்கன்னா, அந்த படத்த டைரக்டர் எடுத்து பிரயோஜனம் இல்ல. படமும் ஓடாது. ஃப்ளாப் ஆயிடும். அதான் நான் ஏற்கனவே உதாரணம்லாம் அழகா சொல்லியிருப்பேன். இப்ப நாகேஷ் வந்து தர்மி கேரக்டர்லயும், சிவாஜி கணேசன் வந்து சிவபெருமான் கேரக்டர்ல நடிக்கிறத டைரக்டர் சூஸ் பண்ணி குடுத்திருக்கும் போது, 2 பேரும் கேரக்டர மாத்தி நடிக்க ஆசைப்பட்டா படம் ஓடாதுல்ல. அது மாரி, இங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட தகுதிய நம்ம சரியா புரிஞ்சுக்காம, மத்தவன பார்த்து வாழ ஆசைப்படுறதுனால வருகின்ற விளைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில சுக துக்கங்கள உண்டு பண்ணுது. அப்ப நாம உண்மையிலேயே எப்படி வாழணும்? நமக்கு என்ன கேரக்டர், நமக்கு உண்மையிலேயே என்ன சீன் குடுத்துருக்காங்கங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அது இறைவனோடு இணையும் போது மட்டும் தான் சாத்தியம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப அதனால இந்த உலகில் இன்பங்களை அனுபவிப்பதற்கு இப்படி நம் இதயத்திலேயே ஒரு வழி உள்ளது. அது இறை தியானத்தினாலேயே அதை சாதிக்க இயலும் என்பது மனிதர்களுக்கு ஏன் தெரிவதில்லை? இதற்கு விடையாக அடுத்த மந்திரம் வருகிறது. அடுத்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்ந்திருப்பவர்கள், இறந்தவர்கள் என்று எந்த உறவினரை காண வேண்டுமானாலும், எந்த விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமானாலும்,
இதயத்தை அணுகினால் அவை அனைத்தும் சாத்தியமாகும். நிலத்தின் அடியில் தங்க புதையல் மறைந்துள்ளது. அதை அறியாமல் மீண்டும் மீண்டும் அதன் மீது பலரும் நடக்கிறார்கள். அவர்கள் புதையலை அடைவதில்லை. அதுபோலவே எல்லோரும் தினந்தோறும் இறை உலகத்திற்குள் செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி எதையும் அறிவதில்லை, எதையும் அடைவதில்லை. ஏனெனில் அவர்கள் அறியாமையால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அருமையான அடுத்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கம் இது. உபநிஷத்துல இப்படி ஒரு அருமையான விளக்கம் இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப நம்ம பூமிக்கு அடியில ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல் தெரியாமையே அது மேல நம்ம நடந்து நடந்து போயிட்டு இருக்கோம். அதை எடுத்தா நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஆனந்தமா வாழலாம், அருமையா வாழலாம். ஆனா அது எடுக்க தெரியல. அதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு. கதை சொன்னாலே டைம் போயிட்டே இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். வாழ்நாள் முழுவதும் பிச்சை. அவன் 7 வயசு பையன்ல பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். 80 வயசு கிழவனார வரைக்கும் அதே மரத்தடியில பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பக்கம் போற வர்றவங்க எல்லாம் அவனுக்கு நல்லா பழக்கமாயிட்டாங்க. பாக்குறவங்க எல்லாம் அவனை பார்த்து காசு போட்டே போறாங்க. அந்த காசை வாங்கி வாங்கி தான் உட்கார்ந்து இருக்கிற கோணிப்பை அடியில போட்டு போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் பெருசா எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. அப்புறம் ஒரு நாள் அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போன உடனே அந்த ஊர்க்காரங்க, எடா நல்ல மனுஷன், இவ்வளவு நாள் இங்க இருந்தா பிச்சை எடுத்துட்டு இருந்தான், சரி நமக்கு வேண்டியவனா இருக்கிறானே, நாமளே புதைச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மரத்து அடியில தோன்றுறாங்க. அப்ப அவன் வச்சு அந்த கோணிப்பையை திறந்து பாக்குறாங்க. அந்த கோணிப்பைக்குள்ள பல நூற்றுக்கணக்கான ரூபாய் நோட்டுகளும் காசுகளும் அதுக்குள்ள இருக்குது. பாரு, இவ்வளவு பணம் இருக்கு, அனுபவிக்க தெரியாம உடம்பு விட்டுட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோணிப்பையில இருக்கிற பணத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு அவனை புதைக்கிறதுக்காக அந்த இடத்த தோன்றுறாங்க. அந்த மரத்து அடியில தோண்டி பார்த்தா அங்க ஒரு பெட்டி கிடக்குதுங்க. அந்த பெட்டி எடுத்து பார்த்தா அதுல ஏகப்பட்ட தங்க காசு. ஒரு அரடி தான் தோன்றுனாங்க. அரடியிலேயே அந்த தங்க காசு இருக்கிற பெட்டி கிடைச்சிடுச்சு. இப்ப அந்த ஊர் மக்களுக்கு எல்லாரும் வாயில கை வச்சுக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் பாரு, 7 வயசுல இருந்து இதே இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்தான். இந்த பக்கம் ஒரு அடி நீட்டின கையை அந்த பக்கம் அரடி நீட்டு இருந்தான்னா எவ்வளவு பெரிய பணக்காரனா மாறி இருப்பான். ஜஸ்ட் ஒரு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி அவன் கையை நீட்டி இருக்கணும். வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தான், நம்மளை பார்த்து கொடுங்க கொடுங்கன்னு போற வரவங்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். நாம ஒரு ரூபா 10 ரூபா 5 ரூபான்னு போட்டோம். அதையும் வச்சு வாழ தெரியல, அல்பனா இறந்து போயிட்டான். அதே ஒரு அரை அடி அவன் கீழே தோண்டி இருந்தான்னா அவ்வளவு பெரிய பெட்டி எடுத்து அதுக்குள்ள இருக்கிற தங்கம் வைரம் வைடூரியத்தை அனுபவிச்சுட்டு வாழ்க்கையை ராஜபோகமா வாழ்ந்துட்டு செத்துருக்கலாமே, வீணா போச்சு அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு அந்த ஊர் மக்கள் அங்கலாய்த்தாங்க இல்லையா. அது மாதிரி நம்மளை பார்த்து உலகம் அங்கலாய்க்கிற நிலையில் இருக்குது. ஏன்னா நம்ம கிட்டயே ஒரு புதையல் இருக்கு, அது நமக்குள்ள இருக்குன்னு தெரியாம வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறோம், வெளியே கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேன் தானே, நீங்க உதவி பண்ணலாம் இல்லையா, நீங்க ஒரு பெரிய பணக்காரர் தானே, எனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு நம்ம மனசு என்ன பண்ணுது, வெளியே தேடுது, வெளியே ஆசைப்படுது, வெளியே அடைய விரும்புது. ஆனா அது நடக்கலைங்கும் போது மன வேதனைப்படுது, வேண்டுதல் தேவைப்படுது. அப்புறம் இறைவன் கிட்ட போய் வேண்டுதல் வைக்குது, எனக்கு எதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, எதையாவது செஞ்சு கொடு, என்னால வாழ முடியல அப்படி இப்படின்னு கஷ்டப்படுது. ஆனா எல்லாமே உனக்குள்ள இருக்கு, அந்த புதையிலே உனக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படிங்குது. அரை அடி வேண்டாம், இங்க சும்மா ஒரு அங்குலம், ஒரு அங்குலம் தலையில மேல நீங்க பாத்தீங்கன்னா போதும், எல்லாம் உங்களுக்கு சாத்தியம், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி சாத்தியம், அந்த மாதிரி அதுக்குள்ள எப்படி போகணும், அதுக்கான தியான முறை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அந்த இதய வெளிக்குள்ள இறைவன் வந்து தகரமாக வெளியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுடைய வைபவத்தை நமக்குள்ள நம்ம உணர்வதற்கான தியான முறைகளும் இருக்கு. இப்ப இந்த தியான முறைகளை நீங்க கத்துக்கணும்னு யாராவது இந்த பராபரம் குழுவுல ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிஷன் என்ன அப்படின்னா, தியான கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். அது வந்து ஸ்ரீ தத்தகுரு பரம்பரான்ட்டு நாங்க ஒரு தனி குரூப் வச்சிருக்கோம். அங்க தியானம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க விடிய காலையில் 4:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆறதுல வந்து குணப்படுத்தும் நாத தியான சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஒரு தியான முறை இருக்கு. அங்க வந்து நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களை தூண்டி நம்ம உடம்ப வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி நல்ல ஒரு அருமையான ஆரோக்கியமான உடம்பா மாத்தும் போது மனசு பிரிஸ்க் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க உடம்ப நல்லா ஆரோக்கியம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மனசு பிரிஸ்க் ஆயிடும். அப்ப அந்த மனசும் பிரிஸ்கான மறு வினாடி நீங்க அதுல என்னென்ன சாதிக்க முடியுமோ அத்தனை சாதிக்க முடியறதுக்கான அடுத்தடுத்த படிநிலை தியானங்கள் வந்து அதே குரூப்ல இருக்கு. அது ஒரு 6:30 மணிக்கு ஸ்பெஷல் தியானம். இந்த தகர வித்யாவை குருமார்கள் ஞானிகள் நமக்கு சொல்லி கொடுத்தத பிராக்டிக்கல் கிளாஸ்ல அந்த பிரம்ம ரந்திரத்தை அந்த 10ஆம் வாசல்ல இறைவனை எப்படி அணுகிறது, இறைவனை எப்படி அனுபவமாக்குறது அப்படிங்கிற ஒரு தியான முறையை நீங்க தினசரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் சாத்தியம், எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத அனுபவமா எல்லாரும் பார்க்க போறீங்க. அப்ப அதுல விருப்பம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. கண்டிஷன் வந்து நம்ம குரூப்ல சேரணும்னா தத்தகுரு பரம்பராவில நான்வெஜ் நிச்சயமா சாப்பிடக்கூடாது. ஏன்னா இங்க உயிராய் உணர்வாய் இறைவன் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்ம ரந்திரத்துல அந்த உயிரை நீங்க பிடிக்கணும், அந்த உயிரோட உறவாடணும்னா எல்லா உயிர்களையும் மதிக்கணும். முதல்ல எல்லா உயிரினா எல்லா உடல்களுக்குள்ளும் இறைவன் உயிராய் இருக்கிறான், எல்லா உயிரினங்களுக்குள்ளும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
அப்ப எந்த உயிருக்கும் துன்புறுத்தக்கூடாது, எந்த உயிரினங்களுக்கும் கஷ்டத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதாவது தன் ஊன் வளர்க்க பிறிது ஊன் உண்பானை எங்ஙனம் ஆளும் அருள், திருக்குறள். தன்னுடைய ஊன், தன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக பிறிது ஊன் உண்பானை, இன்னொன்று உடம்பை உண்பவனுக்கு எங்கிருந்து அருள் கிடைக்கும்? எங்ஙனம் ஆளும் அருள், அவனுக்கு எப்படி அருள் வரும்? என்றைக்கும் அருள் வராது. ஏன்னா அவனுக்கு உயிர்னா இறைவன் தெரியல. அப்ப உயிர்னு இறைவன் தெரியாதவன் எப்படி உயிரோட உறவாட முடியும்? அந்த 10ஆம் வாசல்ல இருக்கிற பிரம்மரந்திரத்தை எப்படி அவன் ஓபன் பண்ண முடியும்? அப்ப இங்க உண்மையான உயிர் நிலை என்னன்னா, எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிற இறைவனை எல்லாவற்றிலும் காணுகின்ற அந்த வைபவத்துக்குள்ள போகும்போதுதான் அது சாத்தியமாகும். அப்ப அதனால பியூரா நான்வெஜ் விட்டுட்டு சைவமா இருக்கிறவங்க நம்ம குரூப்ல சேர்ந்துக்கலாம். சேர்ந்து அந்த பாடத்திட்டங்களை சொல்லக்கூடிய தியான முறைகளை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க லிஃப்ட் ஆயிடுவீங்க. லிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். இந்த உலகியல் தேவைகளும் சாத்தியம், ஆன்மீக தேவையும் சாத்தியம். வந்த வேலையை முடிச்சிட்டு போலாம். இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். இதுக்கு முன்னாடி நடந்த சோடச கலா வித்யா, இதுக்கு முன்னாடி என்னென்ன வித்தைகள் இருக்கோ அது பூரா நம்ம தியான முறைகளை கொண்டு வந்து சேர்த்து இப்ப அருமையா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்ரீ தத்தகுரு பரம்பரையில அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. விருப்பமானவங்க சேர்ந்துக்கலாம். கண்டிஷன் இது மட்டும் தான், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்த பிறகு உங்களுக்கே தானா உணவு கட்டுப்பாடு வந்துடும், ஒழுக்கம் வந்துடும், எல்லாமே மாறிடும். ஆனா பயிற்சி பண்ண பண்ண மாறும். உண்மையா பண்ணீங்கன்னா, இப்ப அதுல ஏற்கனவே சேர்ந்தவங்க வந்து பாதி பேர் வர்றதில்ல. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஆர்வக் கோளாறுல உள்ள வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த பயிற்சிக்கு அவங்க வர்றதுக்கு அவங்க கர்மா இடம் கொடுக்கல. அதுவும் முடியாது. ஏன்னா நம்ம கையில் இல்ல. இறைவன் அதை அனுகிரகம் பண்ணா மட்டும்தான் அதுவும் நடக்கும். அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி திட்டங்களை வாங்க. இதுல கலந்துகிட்டு நீங்க அந்த தியான முறைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். இப்ப சாஸ்திரம் வந்து இந்த உள்ள இருக்கிற இறைவனை எப்படி அணுகணுங்கிற வழிமுறைகளை பிராக்டிக்கலா பார்க்கலாம். அது வந்து அந்த தியான வகுப்புல இருக்கு. அடுத்தது இந்த உபனிஷத் என்ன பேசுதுங்கிறது அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அப்ப நேரம் கருதி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.